வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஓடும் ரயிலில் சமோசாவுக்குள் ஒய்யாரமாக கால் வைத்தபடி தொலைபேசி அழைப்பில் வியாபாரி. அடுத்தடுத்து நடந்த தரமான சம்பவம். மட்டக்களப்பில் விடுதி அறையில் தீப்பரவல், மூச்சு திணறி 2 குழந்தைகள் உயிரிழப்பு. நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் பூட்டு, மது பிரியர்களுக்கு அதிர்ச்சி செய்தி. 20 நாள் பச்சிளம் குழந்தையை விற்றதாய், போலீஸ் விசாரணைகளில் வெளிவந்த பகிர் தகவல். மது போதையில் பேருந்து செலுத்திய சாரதி அதிரடி நடவடிக்கையில் இறங்கிய காவல்துறையினர். ஊழியர்களுக்கு ஜனவரி தொடக்கம் புதிய உந்துருடிகள் மற்றும் சம்பள உயர்வு, சுகாதார அமைச்சர் உறுதி. இலங்கையில் மீண்டும் குறைந்த தங்கத்தின் விலை. இலங்கை மக்களுக்கு போலீசார் விடுவித்துள்ள அவசர எச்சரிக்கை. பெருந்தொகை பணத்தை இழக்க நேரிடலாம், மக்களே அவதானம். ஓடும் ரயிலில் சமோசா விற்கும் வியாபாரி ஒருவரின் அருவருக்கத்தக்க செயலை வெளிப்படுத்தும் காணொளி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. குறித்த காணொளியில் ஓடும் ரயில் ஒன்றில் சமோசா விற்கும் நபர் ஒருவர் தொலைபேசியில் யாருடனோ தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கும் போது தனது ஒரு காலை விற்க வைத்திருக்கும் சமோசாக்கள் நிரம்பிய கூடையில் விளிம்பில் சமோசாக்கள் மீதும் படம்படி வைத்து அமர்ந்துள்ள காட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குறித்த செயல் பார்வையாளர்கள் மத்தியில் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்திய ரயில்வேயில் தினசரி லட்சக்கணக்கான பயணிகள் பயணித்து வரும் வழியில் ரயில்களில் விற்கப்படும் உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் தூய்மை தொடர்பான அச்சுறுத்தலையும் கேள்வியையும் எழுப்பும் வகையில் இது அமைந்துள்ளதாக சிலர் குறிப்பிட்டுள்ளார்கள். பல்லமாவின் கமண்டலுவ பகுதியில் 20 நாட்கள் பச்சிளம் குழந்தை ஒன்று 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குழந்தையை பெற்றெடுத்த 25 வயதுடைய தாய் மற்றும் பணத்திற்காக குழந்தையை வாங்கிய பெண் உட்பட ஒரு குழுவினரை புத்தள பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளார்கள். ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணைக்கு பிறகு சந்தேக நபர்கள் நீதி முன் நிறுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்தபடி அந்த இளம்தாய் போதைக்கு அடிமையான ஒருவருடன் உறவில் இருந்ததாகவும் அவர்கள் கடுமையான நிதி நெருக்கடியில் இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. குழந்தையை பராமரிக்க அவர்களிடம் நிதி வசதி இல்லாதால் குழந்தை பிறப்பிற்கு முன்னரே திட்டமிட்டு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு தொகைக்கு குழந்தைக்கு மற்றொரு நபருக்கு விற்க முடிவுகள் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி குழந்தை பிறந்த பிறகு அதை மற்றொரு நபரிடம் ஒப்படைக்க அந்த தாய் நடவடிக்கை எடுத்துள்ளார். பணத்திற்காக வாங்கப்பட்ட குழந்தை மதுரங்குழிய கட்டமொட்ட பகுதியைச் சேர்ந்த 18 ஆண்டுகளுக்கு மேலாக திருமணமாகி பிள்ளைகள் இல்லாதவருக்கு ஒரு பெண்ணால் தத்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த குழந்தை பரிவர்த்தனையை மேற்கொள்வதற்காக குறித்த பெண்ணின் கணவர் 1 லட்சம் ரூபாய் செலுத்தியுள்ளார் என்று போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இலங்கையில் நடைமுறையில் உள்ள சட்டப்பூர்வ தத்தெடுப்பு நடைமுறையை முற்றிலுமாக மீறி இந்த குழந்தையை பணத்திற்காக பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டப்படும் போலீசார் குழந்தையை பெற்றெடுத்த தாயையும் குழந்தையை வாங்கிய பெண்ணையும் இந்த செயலில் ஈடுபட்ட பலரையும் கைது செய்துள்ளார்கள். புத்தளம் பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவு இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. மட்டக்களப்பில் உள்ள விடுதியொன்றில் அறையில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்ட 2 சிறு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த அனர்த்தத்தில் 5 மற்றும் 3 வயதுடைய 2 குழந்தைகளை உயிரிழந்துள்ளார்கள். பதுளை பகுதியிலிருந்து மருத்துவ தேவை ஒன்றுக்காக மட்டக்களப்புக்கு வருகின்ற குடும்பம் ஒன்றை அங்குள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்தார்கள். இச்சம்பவம் நடந்த வேளையில் குறித்த குழந்தையின் தாய் மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் தந்தை தங்கியிருந்த விடுதி அறையை பூட்டிவிட்டு வெளியில் உணவு வாங்குவதற்காக சென்றுள்ளார். அவர் வெளியில் சென்றிருந்த போது இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக காவல்துறை விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. தந்தை வெளியில் சென்றிருந்த நேரத்தில் விடுதி அறையிலிருந்து மெத்தை திடீரென தீப்பற்றியுள்ளது. இதனால் அறை முழுவதும் அதிகளவான புகை மூட்டம் ஏற்பட்டுள்ளது. அறை பூட்டிய நிலையில் இந்த நச்சு புகையை சுவாசித்தமையினால் ஏற்பட்ட கடுமையான மூச்சு திணறல் காரணமாகவே குழந்தைகள் இருவரும் அறையினுள்ளேயே உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இந்த விபத்து குறித்து மட்டக்களப்பு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு பொறுப்பு கூறும் மக்களின் அரசாங்கமாக தற்போதைய அரசாங்கத்தை விரட்டியடிப்பதற்கு மக்களுக்கு எவ்வித தேவையும் இல்லை எனவும் அதற்கான திருடர்கள், ஊழல்வாதிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தக்காரர்களே கனவு காண்கின்றார்கள் எனவும் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அவர்கள் செய்த ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் போது கலக்கமடைந்த பல்வேறு பொய் பிரச்சாரங்களை பரப்பி வருகிறார்கள் என்றும், எனினும் தற்போதைய அரசாங்கம் மக்களின் நம்பிக்கையை மேலும் வென்று முன்னோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்.
மாத்தறையில் வெள்ளப்பெருக்கினால் 2019-2022 காலப்பகுதியில் விவசாயம் செய்ய முடியாமல் போன விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கிய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் மக்களின் அரசாங்கமும் ஒழுக்கமான வலுவான பொருளாதாரமும் தற்போது கட்டியெழுப்பப்பட்டுள்ளதால் வரலாற்றில் இல்லாத வகையில் பேரிடர் காலங்களில் மக்களுக்கு அதிகூடிய இழப்பீடு தொகையை வழங்க முடிந்துள்ளது என்னும் சேசம் ஏற்பட்ட குறுகிய காலத்துக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றும் கூறியுள்ளார். மக்களின் இவ்வாறான உடனடி பிரச்சினைக்கு தீர்வுகளை வழங்கும் அதேவேளை அவர்களின் பொருளாதாரத்தை படிப்படியாக வலுப்படுத்தி தேசிய பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யும் வேலை திட்டத்தை அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளது. சிறு வணிகர்களுக்கு கடன் வழங்குவதற்காக கைத்தொழில் அமைச்சினால் 90,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக நடைமுறைப்படுத்தப்படும் பிரியாசக்தி வேலை திட்டத்துக்காக 2026 ஆண்டுக்கு 25 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இலங்கை வரலாற்றில் பல தசாப்தங்களுக்கு பின்னர் பல முக்கியமான பொருளாதார காரணிகளில் நாடு தற்போது உயர் முன்னேற்றத்தை அடைந்துள்ளது. பொருளாதார தரவுகள் மட்டுமன்றி மக்களின் வாழ்க்கை தரம் எவ்வளவு சுலபமாகிறது என்பதை கொண்டே நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பிரதிபலிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கற்றிலிருந்து கேண்டி நோக்கி பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்தொன்றை கம்பளை காவல்துறை அதிகாரிகள் சோதனைக்குட்படுத்தியுள்ளார்கள். இதன்போது குறித்த பேருந்தின் சாரதி மதுபோதையில் இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து கம்பளை போக்குவரத்து பிரிவினால் காவல்துறை அதிகாரிகள் இந்த சாரதியை கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அத்துடன் குறித்த தனியார் பேருந்து கம்பளை காவல்துறை நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். பொது சுகாதாரமாக பேசும் ஊழியர்களின் அர்ப்பணிப்பு மிக்க சேவையை பாராட்டும் வகையில் அவர்களின் களப்பணிகளை இலவுபடுத்தும் வகையில் எதிர்வரும் ஜனவரி மாதம் தொடக்கம் சம்பள உயர்வுடன் சேர்த்து உந்துரடியும் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதச தெரிவித்துள்ளார். தங்களது பயிற்சிகளை வெற்றிகரமாக நிறைவு செய்த 275 நிர்வாக பொது சுகாதார மகப்பேற்று உத்தியோகர்களுக்காக சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தகுதி பெற்றுள்ள புதிய உத்தியோகத்தர்கள் தாய் மற்றும் சேய் ஆரோக்கிய சேவைகள் மேம்படுத்தல், பிராந்திய ரீதியிலான சுகாதார கல்வி விழிப்புணர்வுகளை முன்னெடுத்துதல், களமட்ட கண்காணிப்பு பணிகளை மேற்பார்வை செய்தல் ஆகிய பிரதான பொறுப்புகளை கவனிப்பார் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற உலக சுகாதார கூட்டத்தொடரில் இலங்கையின் இலவச சுகாதார கூட்டமைப்பு பெரிதும் பாராட்டப்பட்டது. சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த தேசிச இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அரச விசாக் வாரத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள மதுபான சாலைகள், இறைச்சி கடைகள், சூதாட்ட விடுதிகள், விலங்கு அறப்பகங்கள், பந்தய பதிவகங்கள் ஆகியவற்றை தற்காலிகமாக மூடுவதற்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் தீர்மானித்துள்ளது. அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையின்படி இந்த தற்காலிக மூடல்கள் நேற்று முதல் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களின் சமய வழிபாடுகளை அமைதியான முறையில் மேற்கொள்வதற்கும் வெசாக் கால பகுதியில் புனித தன்மையினை பேணுவதற்கும் ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டில் இதுவரை டெங்கு நோயினால் 17 பேர் உயிரிழந்துள்ளார்கள். உயர்ந்தவர்களில் 9 வயது மற்றும் 2.5 வயது 2 சிறு குழந்தைகள் அடங்குவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினர் சமூக வைத்திய நிபுணர் வைத்தியர் பிரலா சமரவீர தெரிவித்துள்ளார். இன்றைய நிலவரப்படி இந்த ஆண்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 32,071 உயர்வடைந்துள்ளது. இதற்கிடையில் நிலைவரும் மழைக்கால வானிலையை கருத்தில் கொண்டு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு 3 நாட்களுக்கு விசேட டெங்கு ஒழிப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளது. இதன்படி டெங்கு பரவும் அபாயம் அதிகம் உள்ள பகுதிகளில் ஜூன் 8, 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் இந்த டெங்கு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த டெங்கு ஒழிப்பு திட்டம் கொழும்பு, ஹம்பகா, களுத்துறை, காலி, கெண்டி, இரத்தினபுரி, கீகாலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் கல்முனை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவிலும் செயற்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தங்கத்தின் விலையில் நேற்று வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. நேற்று முன்தினம் நிலவரப்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,89,000 ரூபாயாக விற்பனையாகி வந்த நிலையில் தற்போது 3,000 ரூபாய் குறைவடைந்துள்ளது. அந்த வகையில் தற்போதைய தங்க நிலவரப்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,86,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,55,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 48,250 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 44,400 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் கணிசமான அளவு வீழ்ச்சி அடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி பிரவுன் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்று 96.63 அமெரிக்க டாலர்களாக குறைவடைந்துள்ளது. இதற்கமைய WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்று மசகு எண்ணெயின் விலை 90.55 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது.
இதன்படி உலக சந்தையில் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $100 குறைவான மட்டத்திற்கு வீழ்ச்சியடைந்துள்ளதாக சர்வதேச நிதி ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. போலீஸ் அதிபரின் பெயரை போலியாக பயன்படுத்தி செயல்பட்டு வரும் சைபர் அச்சுறுத்தல்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் அதிபரின் பெயரை பயன்படுத்தி வரும் போலி மின்னஞ்சல் குறித்து மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு போலீசார் அவர்களை கேட்டுக் கொண்டுள்ளார்கள். போலீஸ் அதிபரின் பெயரை போலியாக பயன்படுத்தி சைபர் அச்சுறுத்தல் மற்றும் மிரட்டி பணம் பறிக்கும் மின்னஞ்சல் வலையமைப்பை தற்போது செயற்பட்டு வருகிறது. இந்நிலையில் இதுகுறித்து போலீஸ் விசேட அதிரப்படையின் சைபர் பாதுகாப்பு மற்றும் திறந்த மூல விசாரணை பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கை போலீசாரின் சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மத்திய நிலையத்தின் பெயரையும் போலீஸ் அதிபரின் பெயர் மற்றும் போலி கையொப்பத்தையும் பயன்படுத்தி அனுப்பப்பட்ட மிரட்டல் மற்றும் பணம் கேட்கும் மின்னஞ்சல் வலையமைப்புகள் குறித்து இதன் மூலம் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த செயற்பாடுகள் மூலம் இலங்கை போலீசின் நற்பெயருக்கும் பொதுமக்களின் நம்பிக்கைக்கும் பாரதூரமான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்றும் கவனிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வாறான சந்தேகத்துக்கிடமான அச்சுறுத்தும் அல்லது அதிகாரிகளின் பெயர்களை பயன்படுத்தி அனுப்பப்படும் மின்னஞ்சல்கள் தொடர்பாக தேவையற்ற பதற்றத்துக்கு பொதுமக்கள் ஆளாக வேண்டாம் என்று போலீசார் கோரிக்கை விடுவித்துள்ளார்கள். மேலும் அந்த செய்திகளில் பதிலளிப்பதற்கு இருந்தும் அல்லது அவர்கள் கோரும் பணத்தை செலுத்துவதை தவிர்க்குமாறும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்கள். இந்த மின்னஞ்சல்களில் உள்ள இணைப்புகளை திறக்காமல் இருக்குமாறும் போலீசார் அறிவுறுத்துள்ளார்கள். அத்துடன் இத்தகைய குற்றச்செயல்களில் தொடர்ச்சியாக ஏதேனும் தகவல்கள் இருந்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கோ இலங்கை போலீஸ் கணனி குற்றப்பிரிவு விசாரணைக்கோ அல்லது போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கோ அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் அறிவுறுத்தியுள்ளார்கள். பொதுமக்களின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த மோசடிக்காரர்கள் சட்டத்தின் முன் நிறுத்த இலங்கை போலீசார் முனைவதாக பொதுமக்களின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த மோசடிக்காரர்கள் சட்டத்தின் முன் நிறுத்த இலங்கை போலீசார் முழுமையாக நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் பிரதான செய்திகளில் நிறைவுக்கு வருகிறது. நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.